Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆதர சேனல்ல இருக்குது அடதோட அட மாய்ட்டு வந்தா பாரு பாவட நாடா இவரு என்ன சவுகார்பேட்டை சேடா இவரு என்ன சவுகார்பேட்டை சேடா பக்கத்துல உட்காந்து இதுவும் எரும மாடா இது மூஞ்சி எரும மாடா அருமையான கானா தம்பி டோலாக் மூஞ்சி மண்டை எனக்கு அம்மா ராதா தொண்டை அது நல்ல வைப்பேன் நண்டை டோலாக் மூஞ்சி மண்டை உனக்கு அம்மா ராதா தொண்டை அது மேல விடுவேன் நண்டை ஏ சாத்துக்கொடி திருடா ஆப்பிள் திருடா ஜெக்கு திருடா நீ யாரவனா இருடா கொஞ்ச நேரம் பொருடா டோலாக் மூஞ்சி மண்டை உனக்கு அம்மா ராதா தொண்டை மேல வைப்பேன் நண்டை செய்யறாரு பெருமாளண்ணா ஓட்டி பண்ணிட போட்டு வாடா நான் மாய்ட்டு வந்தான் போட்டி பெருமாளண்ணா செய்யறாரு ஓட்டி பண்ணிட போட்டு வாடா மாய்ட்டு வந்தான் போட்டி இவரு பேரை தானே கேளுங்க புண்ணிய கோட்டி இவரு பேரை தானே கேளுங்க புண்ணிய கோட்டி இங்க கானா சூர்யா உக்காந்துக்கிற இவன் ஒரு கலக்க மூட்டி மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்த வரல கத்துரு குணா தூக்கு போய் செத்துரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்த வரல கத்துரு குணா தூக்கு போட்டு செத்துரு இனிமேலதான் ஆரம்பமே கானா உணவாய திறந்தா பாட்டு வரோம் தானா இனிமேலதான் ஆரம்பமே கானா குணதினசு வாய திறந்தா பாட்டு வரோம் தானா தம்பி கேலி கிண்டல் கியல் எல்லாம் வேணா ஆதன் சேனல்ல தான் கேட்டு பாரு பயங்கரமான சானா ஆனா உன்னை கொட்டு வாரு தீனா அருமையான பாட்டத்தான மஜாவாக கட்டு அட வச்சுன்னு வந்துட்டான் நெத்தில மனக்கட்டில வைக்கிற பொட்டு ஐயோ சேனல் முடிஞ்ச உடனே நடிக நீயும் கட்டு தெருமோனையில பெருமளனை விற்கிறார் பெரிய பெட்டு எப்பா தம்பி வித்துன்னு போப்பா புட்டு அருமையான கானா தம்பி டோலாக் மூஞ்சி மண்டை அம்மா ராதா தொண்டை அது நல்ல வைப்பேன் நண்டை ஏ சாத்துக்கொடி திருடா அலுமினிய பகிட்டி திருடா டியூஸ்பின்னு திருடா நீ யாரா இருடா பாட்டு வரோம் இருடா ஆதர சேனல்ல இருக்குது அடதோட அட மாய்ட்டு வந்தான் பாரு பாவட நாடா இவரு என்ன சவுகார்பேட்டை சேடா பக்கத்துல உட்காந்து இதுவும் எரும மாடா இது மூஞ்சி எரும மாடா டோலாக் உனக்கு எம்மா ராதா தொண்டை அது அழகான தொண்டை பக்கத்துல போலீஸ் இருக்கா வாங்க உண்டை எங்கடா காண பாடி சோடா கொண்ட டோலாக் மூஞ்சி மண்டை உனக்கு எம்மா ராதா தொண்டை அது மேல வைப்பேன் நண்டை இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க ரெண்டு பேரோட நட்பும் எனக்கு அப்படி பாக்குறப்ப ரொம்ப பொறாமையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்து மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஒன்னே ஒன்னு நம்ம கானா பாடல் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். எல்லா கானா பாடலுக்கும் பொச்சரிப்பு பொறாம எல்லாமே இருக்குது. அது இருக்க கூடாதுன்றேன். ஈகோ இல்லாம நாங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாருமே கானா பாடல் எல்லாருமே ஒண்ணுதான். நாங்க பாடினா கூட கச்சேரியில வந்து ரெண்டு பேரும் சிரிச்சினதான் இருப்போம்.
மக்களையும் சிரிக்க வைப்போம். அப்படி இருந்தா தான் வந்து ஒரு கான மகிழ்ச்சியா இருக்கும். இவரு இப்படி பாடுறாரு, என்னடா நம்மள கலாயிறாரு அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் நினைக்க மாட்டேன். நாங்களே சொல்லி கொடுப்பேன், குணா நீ இப்படி கலாய். அதே மாதிரி வந்து மத்தவங்களாம் வந்து எழுதி பாடுவாங்க, நானும் குணா ஸ்பாட்லயே பாடுவோம். வாயில வந்து இதெல்லாம் அப்படியே கட்டி பாடும். அதான் எனக்கு குணா. அது தினேஷ் தான் சொல்லி கொடுத்து எனக்கு வந்து இல்ல மூத்தவர், நம்மளோட மூத்தவரே தினேஷ் மாமா தான் சொல்லி கொடுத்து. அதே போல எங்களுடைய கானா குடும்பத்திற்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் சொன்னேன். இல்லை, எங்கள் கானா குடும்பம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ தேனாம்பேட்டை மணி, தரணி, பாலச்சந்தர், மைக்கேல், வினோத் அண்ணன், ஜெகன், அப்புறம் விநாயகம், அப்புறம் யார் மச்சான் நம்ம ஃப்ரெண்டுங்க முத்து கானா முத்து எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. அதே போல் என் மச்சான் விஷ்ணுன்ட்டு வேசார்பட்டில் இருக்கிறான், அவனும் வளர்ந்துன்னு வரான், நல்ல கானா பாடகர். இது என் மச்சான் சேச்சி, இது டோலாக் சூர்யா, நம்ம அண்ணன், அவங்களாம் நம்மளுக்கு முன்னோர். பெருமாள் அண்ணன் பெரிய தப்லிஸ்ட் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு. எல்லா கானா பாடகருக்கும் ஒரே ஒரு பதில் மட்டும், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யார் கஷ்டப்படுறாங்களோ உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவ்வளோதான். எல்லா கானா பாடகரும் சந்தோஷமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். தொடர்ந்து பாரஞ்சித் தானே உங்களுக்கு நிறைய பழக்கம் இருக்கும், நிறைய விஷயம் பண்ணியிருக்காரா? என்ன விஷயம்? பாரஞ்சித் அண்ணன் வந்து கேஸ்ட்லெஸ் கல்வி அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேஸ்ட்லெஸ் கல்வி ஜாதி அற்றவர்கள்னால் நாங்கள் ஜாதிக்கு வந்து அப்பாற்பட்டவர்கள்னு ஒரு கேஸ்டில் ஒரு பேண்ட் ஆரம்பித்தார். அந்த பேண்டில் வந்து நான், தினேஷ், இசைவாணி, பாலச்சந்தர், முத்து, தென்மா இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணோம். தென்மான்றவர் தான் எங்களுடைய மியூசிக் டைரக்டர். எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரஞ்சித் அண்ணன். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து அண்ணன் ஏற்படுத்தினார். பாரஞ்சித் அண்ணன் வந்து அப்பா வந்து ஏற்படுத்தினார், ரஞ்சித் அப்பா வந்து ஏற்படுத்தி அந்த பேண்டில் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது என்னை கேட்குறாரு, லோகன்ட்டு சொன்னல, லோகண்ணன் வந்து என்னை கேட்குறாரு, நல்ல பசங்க யார் கஷ்டப்படுற பசங்கன்னா இவங்க தானே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க யார் ரைட்டுன்னு போகிறான், முத்து, பாலச்சந்தர், இவங்களெல்லாம் அசைவாணி, இவங்க எல்லாரையுமே நான் வந்து ஹிட்னு போகிறேன். சரத்து, நம்ம சட்டி சரத்து, லோகண்ணன் மூலியமாக சொல்லி ஹிட்னு போகிறேன். நம்ம அம்பேத்கர் எதுக்காக கஷ்டப்பட்டாரோ, அம்பேத்கர் எதுக்காக பாடுபட்டாரோ அதை தான் ரஞ்சித் அப்பா சொல்கிறாரு. யாருமே கஷ்டப்படக்கூடாது, படிக்கிற உனக்கு கல்வி, உனக்கு படிக்க போறியா, என்ன படிக்க போகிற, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ கலெக்டருக்கு படிக்க போறியா, நீ டாக்டருக்கு படிக்க போறியா, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு. ரஞ்சித் அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவில் நாங்கள் சண்டை போட்டுன்னு வந்துட்டோம். அப்போ எங்களை வந்து திருப்பியாக அவர் கூப்பிடல, எங்களுக்கு திருப்பியாக வாய்ப்பு தரல. அதை தான் நாங்கள் அவர்கிட்ட எங்களையே திருப்பி கூப்பிடல, திருப்பி நாங்கள் அதில் கஷ்டப்பட்டுருக்குறோம்ல, அதில் ₹1 வாங்கலை, அதில் பாடியிருக்கேன், அதில் பாட்டு எழுதியிருக்கோம், அத்தனை பாட்டை இட்டு அத்தனை பாட்டை கம்போஸ் பண்ணோம். அந்த தென்மான்றவன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்னா என்ன பண்ணணும், ஒரு மியூசிக் டைரக்டர்னா என்ன பண்ண, நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஒரு டியூன் கொடுக்கணும், அந்த டியூனுக்கு பாட்டு எழுதணும். அவர் டியூன்லாம் போட மாட்டார், வெறும் கிட்டார் மட்டும் தான் வாசிப்பார். அதில் நாங்கள் கஷ்டப்பட்டு டியூன் போட்டு லீக் எழுதி அந்த பாட்டை எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி நம்ம கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு பேண்டை உயர்த்தி போனோம். சிஎம் அவார்டு வாங்கினாங்க, கூப்பிடல. அப்புறம் எல்லாம் அப்புறமேட்டு பிகன் உட்ஸில் விஜய் டிவிலேயே இதுலேயே பண்ணாங்க, அதுக்கும் கூப்பிடல. அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதில்ல. இப்போ ஐநா சபையில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுகிறதுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பேசுகிறதுக்காக இங்கேருந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ காலையில் அம்பேத்கர் பார்க்குறாரு, அந்த பேப்பரில் வந்து அம்பேத்கருடைய பேர் இல்லை. அவருடைய காவலாளி சொல்கிறார், அம்பேத்கர் பேப்பரை பார்த்தீங்களா, பேப்பரில் பார்த்தா அவருடைய பேர் இல்லை. அவர் மனசு உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா ஐநா சபையில் போயிட்டு ஏன் இவர் அதில் அங்கே அனுப்பலைன்னா, இவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வந்து எல்லா உரிமையை கேட்க போகிறாருன்றதுக்காக காந்தி வந்து அம்பேத்கரை புறக்கணிக்கிறார். அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறாரு, உடனே ஜின்னான்ற ஒரு தலைவரை போய் பார்க்குறாரு. ஜின்னான்ற தலைவரை போய் பார்க்கும்போது, என்ன அம்பேத்கர் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ன உடனே அவர் சொல்கிறாரு, அம்பேத்கர் என்னை 4 பேரை கூட்டின்னு வர சொல்லியிருக்கான், என்னை முஸ்லீமாக தான் கூட்டின்னு வரணும்னு சொல்ல, நான் உன்னை கூட்டின்னு போகிறேன் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஜின்னான்றவர் தான் அம்பேத்கரை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு. அங்கே பேசுகிறாரு. அங்கே பேசி இன்றைக்கி நம்ம வந்து பாலாளி மன்றத்தில் போயிட்டு 148 பேர் இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு திருப்பதியில் பேசுகிறோன்னா அதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்ட சட்டம் தான். அந்த மாதிரி இவங்க 2 பேர் இல்லையே, நாங்கள் அந்த மாதிரி பேப்பரில் இல்லாத மாரி எங்கள் 2 பேரையும் நீங்கள் அங்கே ஒதுக்கிட்டீங்களே. அப்போ ரஞ்சித் அண்ணன் கேட்டிருக்கணும்ல, அவனுக்கு என்ன பண்ணுறான்னு, அவன் தானே தலைவன். இப்போ மூர்த்தி அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை ரிசர்வ் பேங்க்கில் வேலை செஞ்சவர். மூர்த்தி அண்ணன் மூர்த்தியா ரிசர்வ் பேங்க்கில் வேலை செஞ்சவர். தன்னுடைய வேலையை வந்து ரிசைன் பண்ணுறாப்போல, தன்னுடைய மக்களுக்காக போய் போராட முடியல. அவனுடைய நிலத்தை பறிச்சுக்கிறான், அவனுடைய உடையை பறிச்சுக்கிறான். அவன் நிலத்தை போய் கேட்கும் போது அவன் வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து கெடுத்துடுறான்.
யாருமே அங்கே போயிட்டு முறையிட முடியல. போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவன் வந்து பெரிய ஆளாக இருக்கிறான், இதை மறிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, போய் மூர்த்தியார் வந்து மாநில கல்லூரியில் வழக்கறிஞராக படித்து அங்கே போராடுறாரு. எங்களுக்கு நாங்கள் அதான் என்ன சொல்லுவாங்க, தவறான நிலத்தெல்லாம் எங்களுக்கு வாங்கி எங்களை மீட்டு கொடுத்தவர் மூர்த்தி அண்ணன். தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர். ரிசர்வ் பேங்க்கில் வந்து அவர் சம்பாரிச்சுன்னு அவர் குடும்பத்தை பார்த்துட்டு போயிருக்கலாம். தன்னுடைய வேலையை இழந்து இன்றைக்கி உயிரை இழந்து எங்களுடைய வீட்டில் ஒரு படமாக வாழ்கிறார் அவர். அவரை மாதிரி யாருமே இல்லைன்னு தான் நாங்கள் எங்களுக்கு வருத்தம். அப்பா ரஞ்சித் அண்ணன் வந்து இப்போ வீடு இஞ்சி ஊந்துச்சுன்னு இவன் சொல்கிறான். எங்கள் வீடு இஞ்சி ஊந்துச்சு. அப்போ கேஷ்லெஸ் கல்ட்டியில் நான் பாடினு இருக்கேன். டிக் பாட்டு பாடியிருந்தேன். நானும் இசைவாணியும் பாப்பா நானும் பாடினோம். செம்ம ஹிட்டு அது, நீங்கள் பார்த்துருப்பீங்க மியூசிக்கலில். அந்த டைமில் வந்து வீடு ஊந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். போய்ட்டு அண்ணன் கிட்ட சொன்னேன்னா அந்த மாதிரி வீடு ஊந்துச்சுண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணன் வந்து சரியிற. அப்போ வந்து என்னுடைய கஷ்டத்தை ஏன் புரிஞ்சிக்கல அண்ணன். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன் நான் அந்த டைமில். அதுதான் எங்களுக்கு இப்போ எங்களை மட்டும் ஒதுக்குறாங்க. லோகண்ணா வந்து தான் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஒன்று ஆரம்பிச்சுது. அதான் ரஞ்சித் அண்ணன் ஆரம்பிக்கிறாருன்னு லோகண்ணா தான் சொன்னது. லோகண்ணா வந்து குணா கிட்ட சொன்னது. குணா தான் எல்லாரையும் செட். இப்போ அந்த தென்மான்றோ செட்டில் ஆகிட்டான் வாழ்க்கையில். 3 படம் கொடுத்தாரு அவனுக்கு. மண்டேலான்னு ஒரு படம் கொடுத்தாரு. அப்புறம் உலகப்போர் 2வது குண்டு அந்த படம் கொடுத்தாரு. எங்களுக்கு என்ன கொடுத்தாரு, ஒரு சின்ன பிட்டி சீனாச்சும் எங்களுக்கு குத்தியா. அப்போ எங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, நான் ஒன்றுமே புரியல. நீங்களே இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் எங்கே போவோம்னு தான் கேட்குறோம். பாட்டு பாடும்போது கூட மார்கழி மக்கள் இசையில் வந்து ஓசூரில் வச்சுருக்கிறாரு. ஓசூரில் அங்கே வந்து வால்யூமே இல்லை மைக்கில். அந்த அம்பாசா பேண்டு பாடும்போது மட்டும் வால்யூம் அவ்வளோ வால்யூம் இருக்குது. இதுலேயே ஏற்றத்தாழ்வு பாருங்கள். ஏற்றத்தாழ்வு இதுலேயே பார்க்கக்கூடாதுல்ல. எல்லாமே சமத்துவன்றதுக்காக தான் பாட்டு வருது. அம்பேத்கருடைய கொள்கையை தான் நம்ம பின்பற்றுறோம். அப்போ நீங்கள் அம்பேத்கருடைய கொள்கையை மட்டும் பின்பற்றாமல் நீங்கள் மனசுக்குள்ளே காந்தி மாரி இருக்கிறீங்களே. எல்லாம் காந்தி மாரி தானே செயல்படுறீங்க. அம்பேத்கர் மாரி யாருமே இல்லையே. அப்போ உருவம் மட்டும்தான் அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க, மனசுக்குள்ளே காந்தி மாதிரி வாழ்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்ற. அம்பேத்கர் மாதிரி இருக்கணும். ஒரு புனித மனிதன், ஒரு நேர்மையான மனிதன். அந்த மனிதன் இந்த உலகத்திலே நேர்மையாக இருந்தவர். அந்த மனிதன் மட்டும்தான் உத்தமனாக இருந்தவர். நமக்காக உயிரை தியாகம் செய்து எனக்கு மண்ணிக்குள் உறங்கி கொண்டிருக்கிறார். அவரை போல் யாருமே இல்லையே. அவருடைய வழியை யாருமே பின்பற்றலையே. அதான் எனக்கு மனசு கஷ்டம். அவர் எங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டார். அவள் தான் அது என்னன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். நாங்களும் கஷ்டப்படுறோம். அதே போல் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே மூத்தி ஒருவன்லாம் இருக்கிறான். நான் இவன் இந்த மாதிரி பேசுறானா அந்த மாதிரி பேசுறானா. அவர் வந்து எங்களை பற்றி தான் அது கூட இருக்கிறவங்க ஜால்ரா அடிக்கிறவங்களா தான் இருக்கிறானோ. இப்போ வந்து நாங்கள் 2 பேர் நல்லா பண்ணுறோன்றது கூட இட்டுன்னு போந்து நாங்கள் தான் எல்லாரையும். இப்போ நாங்கள் 2 பேர் எதனா பண்ணுறோம், எதனா பண்ணி காமெடி பண்ணி எதனா பேர் எடுத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கள் பேர் வந்து கெட்ட பேர் ஆகுறது உள்ளே போயிட்டு. நான் ரஞ்சித் நான் அந்த மாதிரி குணா தினேஷ் இந்த மாதிரி பண்ணுறானா, நான் இந்த மாதிரி பண்ணுறான்னா மெயின் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. காலையிலேருந்து 6 மணிக்கெல்லாம் சர்க்கு அடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இவன் சாபம் விட்டான். அந்த கேஷ்லெஸ் குவாலிட்டியே இல்லை. அதுவும் ரஞ்சித் அண்ணே சொன்னாப்பல மார்கழி இசையில் வந்து எல்லாரும் எதிர்க்கே சொன்னார், தினேஷ் சாப்பிட்ன விட்டு தான் நான் கேஷ்லெஸ் கலெக்டிவாக அழிஞ்சிச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தம்பி நம்ம கானா படகிற தர்ணின்னு இருக்கான். ஆனால் கானா வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா எப்படின்னா அதில் தினேஷ் இருக்காரா, தினேஷ் இல்லாமல் படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் நல்லது பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு எதுவுமே பண்ணல. நாங்கள் அதான் உரிமையாக கேட்குறோம். அதனால இவ்வளோ இத்தனை கோடி போட்டு படம் எடுக்கிறீங்க, இத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கி தர முடியாதா? நான் வந்து நீ சும்மா வாங்கி கொடுக்கல, உன்னுடைய உழைப்பு தான், சும்மா வாங்கி கொடுக்கலன்னு சொல்ல. எங்களுக்கு வேலை கொடுன்றோம், நாங்கள் உழைக்கிறோம், உங்க கூட ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு படத்தில் எதனா வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அஜித்னா. எங்களுக்கு படத்தில் வாய்ப்பு கொடுங்க, பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றோம். இப்போ கானா பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்தே பாடுகிறார் பார்த்தீங்களா? அப்போ கானா பாடகர்னு நாங்கள் என்ன தெரிகிறோம்? இப்போ நீ இசையமைப்பாளராக இருக்கிற, இசையமைப்பாளர் சம்பாதிக்கிற, கோடி கணக்கில் பணம் இருக்குது, நீ ரஜினி சாருடைய சொந்தக்காரு, ஏற்கனவே நீங்கள் வசதியானவங்க. நாங்கள் இந்த கானா தான் எங்களுடைய வாழ்வாதாரமே. இரங்கல் வீட்டில் ஆரம்பித்தோம், இறந்தவங்க வீட்டில் போய் பாடுறோம். அந்த இறந்தவங்க வீட்டில் பாடுற கானா இன்றைக்கி திருவிழா வரைக்கும் போயிருக்கு. அப்போ நீ வந்து அந்த பாட்டியை நீயே பாடிட்டா அப்போ எங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இப்போ மியூசிக் பண்ணுறதும் நீங்கள் தான். இப்போ பாட்டு பாடுறது நீங்கள். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கரை வளர்த்து விடுவார், பார்த்துக்கிறீங்களா? ஏஆர் ரஹ்மான் சார், ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி நீங்கள் ஒரு லிஜெண்டை பார்க்கவும் முடியாது. அதில் வாசிக்கிற சின்ன லிஜெண்ட்லேருந்து சாக்ஸ்பன்லேருந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்கலேருந்து எல்லார் பேரையும் போடுறவர் ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். லிஜெண்டை மதிக்கிற ஒரு ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். கஷ்டப்படுறவங்களை மதிக்கிற ஒரு ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். இன்னும் அந்த ஸ்டேஜில் வேற காட்டுவார் எல்லாருக்கிட்டே, இவர் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாச்சார், இவர் தான் எனக்கோசம் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் காட்டுவார். கண்டிப்பாக உங்கள் விஷயம் வந்து கண்டிப்பாக மக்களிடம் சேர்த்து ஒரு நல்ல முடிவு கிடையாது. கண்டிப்பாக நான் ரஞ்சித் அண்ணன் வந்து
நிறைய நன்மைகள் செஞ்சுன்னு வர்றாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, இதுன்னு நான் ரஞ்சித் அண்ணா வந்து நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து எவ்வளோ காசு, கோடி கணக்கில் காசு செலவு பண்ணி நம்ம ஏழ்மையான மக்கள்லாம் பாடணும், ஸ்டேஜ் இல்லாதவங்களாம் வந்து பாடணும், தம்பிங்கெல்லாம் பாடணும், நம்ம தம்பிங்களாம் அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி, பெரிய நன்றி சொல்கிறோம். ஆனால் நாங்கள் சண்டை போடுவோம். நாங்கள் வந்து அவர் எங்களுக்கு அப்பா தான். நான் சண்டை போட்டுனே தான் இருப்பேன். ஒரு புள்ள வந்து அப்பா வந்து எதுவுமே செய்யலைன்னா புள்ள சண்டை போட்டு தான் ஆவான். அது வந்து அவனுக்கு கூட இருந்து வந்து பெரிய அப்பா ஐஸ் வைக்கிறான். ஆனா வந்து அவர் மனசாட்சி தெரியும், அவருக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன், இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியா பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதுதான் அப்படி தெரிஞ்சோம் எங்களை ஏன் கூப்பிட மாட்டீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்குன்னு ஒரு மேடையை கொடுக்கணும். கண்டிப்பா. சமீபத்தில் வந்து விஜய் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. உங்களோட ஆதரவு அதே மாதிரி அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்ன்ற ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அஜித் ரசிகர் வந்து விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் அண்ணன் கண்டிப்பாக வரணும். விஜய் அண்ணன் வந்து கண்டிப்பாக வரணும். விஜய் அண்ணன் வந்தால் மாறும்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணன் வந்தால் எல்லாமே மாறும். ஏன்னா அவர் பேட்டியிலே பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி படிங்க, பெரியாரை பற்றி படிங்க அப்படின்னு சொன்னார். அந்த 2 விஷயத்தில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நாங்கள் வந்து பழனி பாபாவுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனிப்போம். அவர் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, எவன் அம்பேத்கருடைய வழியிலையும் பெரியாருடைய வழியிலையும் போலியோ அவனால் இந்த நாட்டுக்கும் உனக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கரெக்டாக அம்பேத்கருடைய வழியிலையும் பெரியாருடைய வழியிலையும் வருவார்ன்றேன். அவரால் ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் வரணும். அண்ணன் நல்லமா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வரலாம். இளைய தளபதி விஜய் அண்ணன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எப்பவுமே நோய் நொடி இல்லாத சந்தோஷமாக அன்னி கூட அவங்க பிள்ளைங்க கூட சந்தோஷமாக வாழணும். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். எந்த எதிர்ப்பு வந்தாலும், உங்களுக்கு எந்த தப்பான கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வழியிலையும் பெரியாருடைய வழியிலையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுனீங்க. உங்களோட பயணம் வெற்றி அடையிறதுக்கு என்னோட சார்பாக சினிமா சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.